எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்ற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். முதலில் மார்க்கெட் ஆக்ஷன். நேற்று இந்திய மார்க்கெட்டுகள் எல்லாம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகி இருந்தன. நிஃப்டி 50 -0.12%, சென்செக்ஸ் -0.02%, நிஃப்டி பேங்க் -0.35%, நிஃப்டி ஐடி -0.47%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் -0.17%. அடுத்து நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸ். எட்டர்னல் 10.32%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.36%, ஹிண்டால்கோ 1.15%, டைட்டன் 1.06%, பிஇஎல் 0.88%. நிஃப்டி 50 டாப் 5 லூசர்ஸ். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் -2.25%, ஈச்சர் மோட்டார் -2.11%, ஜியோ ஃபைனான்ஸ் -1.97%, அதானி போர்ட்ஸ் -1.77%, பஜாஜ் ஆட்டோ -1.76%. அடுத்து நேற்றைய எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா. முதலில் எஃப்ஐஎஸ் 12,804.14 கோடிக்கு வாங்கி 16,353.06 கோடிக்கு விற்பனை செய்து ஓவரால் -3,548.92 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கின்றனர். அடுத்து டிஏஎஸ் 16,673.37 கோடிக்கு வாங்கி 11,433.60 கோடிக்கு விற்பனை செய்து ஓவரால் 5,239.77 கோடிக்கு நெட் பையர்ஸாக உள்ளனர். அடுத்து நேற்றைய மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்த செக்டர்ஸ். ஃபினான்சியல் சர்வீஸ் 65% அப்சைட், ரீட்டைல் 60% அப்சைட், ரியல் எஸ்டேட் 57% அப்சைட், மெட்டல்ஸ் 50% அப்சைடு. இன்று டிவிடெண்ட் தரும் சில முக்கிய கம்பெனிகள் லிஸ்ட். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹20, கேபிஆர் மில் ₹2.50, சொனாட்டா ₹4.40, ரூட் மொபைல் ₹3, டிபி கார்ப் ₹5, ஹெரிட்டேஜ் ஃபுட் ₹2.50, எல்சிட் இன்வெஸ்ட்மெண்ட் ₹25 மற்றும் நோவாட்டிஸ் இந்தியா ₹25. இன்று ரிசல்ட் தரும் சில கம்பெனிகள் பற்றிய அப்டேட். இன்று 42 கம்பெனிகள் ரிசல்ட் தர உள்ளன. அதில் சில முக்கிய கம்பெனிகள்: இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர், டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், எஸ்ஆர்எஃப் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஆரக்கல், கோஃபோர்ஸ், சின்ஜின் இன்டர்நேஷனல் மற்றும் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ். டைட்டன் பற்றிய ஒரு அப்டேட். டைட்டன் நிறுவனமான டைட்டன் ஹோல்டிங் இன்டர்நேஷனல் துபாய் பேஸ்டு கம்பெனியான டேமஸ் ஜுவல்லரியில் 67% மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதாக உறுதி செய்துள்ளது. இந்த டீல் என்டர்பிரைசஸ் வேல்யூ அடிப்படையில் ₹2,435 கோடி மதிப்புடையது. இதன் மூலம் டைட்டன் தன்னுடைய இன்டர்நேஷனல் பிசினஸை விரிவாக்கம் செய்துள்ளது. இந்த நியூஸ் மூலம் டைட்டன் ஷேர்ஸ் இன்று 1%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து பேடிஎம் பற்றிய அப்டேட். பேடிஎம் Q1 ரிசல்ட்டில் 122.5 கோடி லாபத்தை பதிவு செய்துள்ளது. இதன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 28% உயர்ந்துள்ளது. இந்த வருடம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,917 கோடி. இது போன வருடம் 1,502 கோடியாக இருந்தது. நெட் லாஸ் 540 கோடி. Q1 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததை தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டின் முடிவில் 3.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி உள்ளது. அடுத்து ரிலையன்ஸ் பவர் பற்றிய ஒரு அப்டேட். ரிலையன்ஸ் பவர் இந்த Q1 குவார்ட்டரில் 45 கோடி லாபத்தை பதிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் பேசிஸில் 5.35% குறைந்து 1,885.58 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 2,025 கோடியாக இருந்தது. எபிட்டா மார்ஜின் 565 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 72.30 கோடி. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 16,431 கோடியாக உள்ளது. அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட் Q1 ரிசல்ட் பற்றிய அப்டேட். ஜி என்டர்டைன்மெண்ட்டின் Q1 ரிசல்ட் வெளிவந்துள்ளது. இதன் நெட் ப்ராஃபிட் 22% உயர்ந்து லாபம் 144 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 118 கோடியாக இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14% விழுந்து 1,825 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 2,030 கோடியாக இருந்தது. எபிட்டா மார்ஜின் 11.7% விழுந்து 239 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 271 கோடியாக இருந்தது. மார்ஜின் 11.1%. இது போன வருடம் 12.7%ஆக இருந்தது. அட்வர்டைசிங் ரெவன்யூ 56 கோடி. இது போன வருடத்தை காட்டிலும் 3-4% குறைவு. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ 88.6 கோடி. அட்வர்டைசிங் ரெவன்யூ குறைந்துள்ளதை காரணமாக கொண்டு பங்குச்சந்தை முடிவில்
இந்த ஷேர் 6% மேலாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி உள்ளது. அடுத்து டாக்டர் ரெட்டி பற்றிய ஒரு அப்டேட். டாக்டர் ரெட்டி அவங்க அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் ஏபிஐ ஃபெசிலிட்டியில் யுஎஸ்எஃப்டிஏ இப்போ இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. சமீபத்தில் தான் டாக்டர் ரெட்டியோட ஸ்ரீகாகுளம் பிளானட்டில் யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் நடத்தி 7 அப்சர்வேஷன் வழங்கியிருந்தாங்க. இந்த அப்சர்வேஷன் எல்லாம் 30 நாளைக்குள்ள சரி செய்யப்படும்னு கம்பெனி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்றும் டாக்டர் ரெட்டி 1.5% மேலாக கீழே இறங்கி காணப்படுகிறது. டிக்சன் டெக்னாலஜி பற்றிய Q1 ரிசல்ட் அப்டேட். இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 68% உயர்ந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 43% குறைந்து இவங்க ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ரெவன்யூ 12,835.66 கோடியாக 95% உயர்ந்துள்ளது. இது போன வருடம் 6,579.80 கோடியாக இருந்தது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 24% உயர்ந்துள்ளது. நெட் ப்ராஃபிட் 224.97 கோடியாக 68% உயர்ந்துள்ளது. இது போன வருடம் 133.68 கோடியாக இருந்தது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 43% குறைந்துள்ளது. இது போன குவார்டரில் 400.8 கோடியாக இருந்தது. எபிட்டா 482.37 கோடியாக 95% இயர் ஆன் இயர் பேசிஸில் உயர்ந்துள்ளது. இது போன வருடம் 247.60 கோடியாக இருந்தது. மார்ஜின் 3.8% உள்ளது. அடுத்து ஷியாம் மெட்டாலிக்ஸ் Q1 ரிசல்ட், ஃபண்ட் ரைஸ் மற்றும் டிவிடெண்ட் பற்றிய அப்டேட். ஷியாம் மெட்டாலிக்ஸ் நெட் ப்ராஃபிட் 36% உயர்ந்துள்ளது. இயர் ஆன் இயர் பேசிஸில் இவங்க ரெவன்யூ 68% உயர்ந்து 4,419 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 4,139 கோடியாக இருந்தது. எபிட்டா 12.5% உயர்ந்து 580 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 515 கோடியாக இருந்தது. மார்ஜின் 13.1%. இது போன வருடம் 12.4% இருந்தது. நெட் ப்ராஃபிட் 33.6% உயர்ந்து 292 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 219 கோடியாக இருந்தது. இவங்க கம்பெனி போர்டு மீட்டிங் முடிவில் 7,500 கோடி ஃபண்ட்ரைஸ் பண்ண ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இது 4,500 கோடி ஈக்விட்டி மற்றும் டெப்ட் மூலமாகவும் 3,000 கோடி பாண்டு மூலமாகவும் ஃபண்ட்ரைஸ் பண்ண உள்ளனர். இவங்க ₹1.80 இன்கம் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் ஜூலை 28. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.